بسم الله الرحمن الرحيم. தன்னுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற விதமாக ஒரு மனிதன் அவனது உடலுக்கு தீங்கு செய்கிற காரியங்களாக இருந்தால் மார்க்கத்தில் இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். வெறுமனே உடலுக்கு தீங்கை வெறுமனே சொல்லாமல் இன்னும் அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. மார்க்கத்தின் பெயரால் கூட உனது உடலுக்கு தீங்கு வந்து விடக்கூடாது. உலக காரியம் மட்டும் இல்ல, உலகத்துல செய்யறது போறது சாப்பிடுறது குடிக்கிறது அதுக்கு மட்டும் உடம்புக்கு தீங்கு வருதான்னு பார்க்காத. மார்க்க காரியத்தை செயல்படுத்துகிற நேரத்தில் கூட, அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுகிற நேரத்தில் கூட, அந்த வழிபாட்டினால் உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்ய தேவையில்லை. உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு உடலுக்கு கேடு விளைவிக்கிற விதத்திலே இறை வழிபாட்டிலே மூழ்குகிறேன் என்ற ரீதியில் நீங்கள் செயல்பட தேவையில்லை என்று சொல்லி, இபாதத்தாக இருந்தாலும் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லுகிறார்கள். இப்னு மாஜாவில் 3020வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈயாக்கும் வல் குலூப ஃபித்தீன், மார்க்கத்திலே எல்லை கடப்பதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுக்கு முன்னர் பல்வேறு சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் கூட அவர்கள் எல்லை மீறி மார்க்கத்திலே சென்றார்கள். தொழுதுன்னா ஒரே தொழுகையிலே மூழ்கிறது. தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, குடும்ப உறவு இல்ல, உடல் அப்படியே நாளுக்கு நாள் மெலிஞ்சி ஒண்ணும் இல்லாம தேஞ்சு போற அளவுக்கு உடல்ல பலம் குறைஞ்சி உடல் பலகீனமாகி நோய்வாய்ப்பட்டு போகும். ஆனாலும் இபாதத்து செய்யறோம்னு போய் நிற்பாங்க. இது மாதிரி உங்களை யார் செய்ய சொன்னா? அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்கள் உடலுக்கு கேடு மாத்திரமில்லை, அது இறைவனிடத்திலே உங்களுக்கு அழிவை தான் பெற்று தரும். அதனால நீங்க நன்மையை பெற முடியாது. நான் தொலைத்தானே செஞ்சேன் நைட்டு பூரா, உன்னை யார் தொலை சொன்னால் நல்லா இருக்கிறான். நைட்டு பூரா உன்னை யார் நின்று வணங்க சொன்னா? 8 மணிலிருந்து காலைல சுபு வரைக்கும் நின்றதுனால உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு? இரவு நேரத்துல தூங்கணும், தூக்கத்துக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். பண்ணவங்க சுபாத்தா, இரவை தூக்கத்தை இறைவன் நமக்கு ஒரு நல்ல கண்ணியமான உடலுக்கு புத்துணர்ச்சி தருகின்ற ஒரு காரியமாக, அதுவும் இரவு நேரத்திலே தூக்கத்தை இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த இரவு தூக்கத்தை விடுறதுனால என்னெல்லாம் ஏற்படும்? நடைமுறை வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். நைட்ல நல்ல ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்து காலையில வந்தோம்னா காலையில மூளை நல்ல ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். அது அப்படியே தூக்கமா மறுநாள் முழுக்க வேலை இருக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லிட்டு நைட்டு தூங்காம வேற காரியத்துல ஈடுபாடு கொண்டதனுடைய விளைவு மறுநாள் 24 மணி நேரம் நம்முடைய வேலைகள் செயல்பாடுகள் அத்தனையுமே கெட்டு போவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. உலகத்துல நீ இந்த காரியத்தை செஞ்சா அங்க வேற ஒரு காரியத்துல அடிபடும். அதனால் தேவையில்லாமல் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள். மேலும் சொல்லாங்க சொல்லலாம். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்குள்ள மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்தா உள்ளுக்குள்ள 2 தூண்களுக்கு மத்தியில ஒரு கயிறு தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகலல் மஸ்ஜித் ஃபரஆ ஹப்லம் மம்தூரன் பைன சாரியத்தைன், 2 தூணுக்கு மத்தியில ஒரு கயிறு தொங்க விடப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பார்த்த உடனே கேட்கிறாங்க, மாஹாதல் ஹபல், இது என்ன கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு, என்ன விவரம் என்று கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபகாலு லி ஸைனப், இது உங்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கயிறு. எதுக்கு அந்த கயிறு இங்க வந்து இருக்குது? துஸல்லி, அவங்க தொழுகைக்காக வேண்டி இந்த கயித்தை வச்சிருக்கிறாங்க. தொழுகைக்கும் கைத்துக்கு என்ன சம்பந்தம்? கயிறு தேவையிலேயே தொழுகிறதுக்கு. ஒரு சாமான கெட்டுற இடத்துல, ஒரு மூட்டை முடிச்சுக்கிற கெட்டுற இடத்துல கயிறு இருந்தா ஓகே. தொழுகிற இடத்துல கயிறுக்கு என்ன தேவை இருக்குது? எதுக்கு? அவங்க விளக்குறாங்க, ஃபைதா ஃபதரத்து ஃபஅல்லகத் பிஹி, அவங்க தொழுகைக்காண்டி நிப்பாங்களா? நின்று ஃபர்ஸ்ட்ல 9 மணிக்கு நிக்கிறோம். இரவு தொழுகையிலே பாருங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது நிக்கிறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷா, முதல் 2 ரக்காத்து நல்ல கவனத்தோட நல்ல ஈடுபாட்டோடு போகுது. நேரம் ஆக 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 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 25 நிமிஷம் ஆகுது. அப்படியே உடம்பு சோர்ந்து இன்னும் நேரம் அதிகரிக்கிற பொழுது அப்படியே தூக்கம் கண் அயர்ந்த ஒரு தள்ளுதல் பல இடத்துல நாம பார்த்திருப்போம். அதிக நேரம் தொழுகையில ஈடுபடுறதுனால ஆரம்பத்தில் இருக்கிற புத்துணர்ச்சி இருக்காது. தொழுகையில தூங்கி வெளியக்கூடியவர்களை பார்க்கிறோம். பள்ளிவாசல உட்கார்ந்துருப்பாங்க. சுபு நேரத்துல மதரசாக்கள் போய் பாத்தீங்கன்னா தெரியும், மதரசாவில் மாணவர்களை எழுப்பி விட்டுருவாங்க. மாணவர்கள் தொலை போவாங்க. சுபு நேரம் தொலை போனா தூக்கம் கலையாம தொழுது முடிச்சுட்டு வர்ற வித்தைய மதரசா மாணவர்களிடம் நீங்க கத்துக்கணும்.
நீங்க வீட்டுல இருந்து எந்திரிச்சு வந்தீங்கன்னா ஒண்ணு செய்வீங்க, ஒண்ணு செஞ்சுட்டு பள்ளியாசல தூக்கம் கலந்துருக்குல. ஆனா எங்கள்கிட்ட கிடையாது. தண்ணி அள்ளி மோத்துல இப்படி தேய்ச்சிட்டா அடிச்சு ஊத்திட்டோம்னா ஃப்ரெஷ் ஆயிடுவோமே. அதனால இப்படி கைய உள்ள முக்கி மெதுவா அப்படியே தடவுற. வேகமா தூக்கம் கலைஞ்சிரும். தொழுது முடிஞ்சா திரும்ப போய் தூங்கணும். அதுக்காக வேண்டிய மெதுவா போய் தூங்கு. தொழுவுறது அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். நிக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. தெரியாமல் அஜர் தினமும் ஓடிக்கிட்டே இருப்பாரு. ருக்குக்கு போயாச்சு, சரியாக போயாச்சு, டக்கு டக்குன்னு ஆக்சன் நடந்துகிட்டே இருக்கும். அத்தையாத்துல போய் உட்கார்ந்து பார்த்தா ஆக்சன் குறைஞ்சு போயிடும். அத்தையாத்துல ரொம்ப நேரம் அமைதியா உட்காந்து சட்டம் தீர்த்து ஒண்ணுத்தே காலமா அப்படியே தூக்கம் வச்சு டம்முன்னு பக்கத்துல மண்டையில முட்டும் போதுதான் தெரியும். பார்த்து அத்தையாத்து ஓதிக்கிட்டு இருக்காரு நினைச்சோம். ஆனா தூங்கிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி நம்ம தொழுகையில் அதிக நேரம் ஈடுபாடு கொள்கிற பொழுது சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் தூக்கம் வந்து விடுகிறது. இப்ப ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இரவு நேரத்தில் தொழுகைக்காக வந்து நின்று கொண்டு தங்களுடைய உடலிலே சோர்வு ஏற்படுகிற பொழுது மேல இருந்து அந்த கைத்தை இடுப்புல கட்டிக்குவாங்க, இடுப்புல சுத்தி ஒரு சுருக்கு போட்டுக்குவாங்க. அப்படியே தொழுதுகிட்டே இருக்கும்போது தன்னையும் அறியாமல் தூக்கம் வந்து அவர்களுடைய உடல் கீழே சாய நினைக்கிற பொழுது கையில அப்படி தூக்கி அடிச்சு பேலன்ஸ் பண்ணிக்கணும். கீழே விடாம ஆளை நிப்பாட்டி கீழே இருந்து மண்டையில உடஞ்சிடக்கூடாது, ஆளை பிடிச்சு நிப்பாட்டிக்கணும். இதுக்குதான் அவங்க கையில வச்சிருந்தாங்க அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. கேட்டா நமக்கு பார்த்தா ஆச்சரியம், எப்பா இப்படியெல்லாம் தொழுதிருக்கிறாங்களா, என்ன தொழுதிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப பெரிய வியப்பா தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வியப்பா வரல, கோபமாக வந்தது. யார் இப்படி தொலை சொன்னது உங்களை? கலட்டுங்கள் இந்த கயிறை, லீ சல்லி அலைக்கும் நஷாத்தஹு, உங்கள ஒருத்தர் தொழுதா தொழுவும் போது புத்துணர்ச்சி தொழட்டும். பைதா பத்தர பல்ய போகுது, தூக்கம் வந்துருச்சா அசதி வந்துருச்சா போய் படுத்து தூங்கட்டும். தூக்கத்துக்கு விட்டுட்டு நீ வந்து தொழுகையில நிக்கிறதுனால தொழுகையில கவனம் செலுத்த முடியுமா? தொழுகையில ஈடுபாட்டு எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தூக்கத்தோடு செய்தால் நம்மால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. கணக்கு போடுறோம், திரும்ப திரும்ப தப்பு வரும். தூங்கி உட்கார்ந்து தூங்காம உட்கார்ந்துட்டு 2 நாள் தூங்கல, கடையில போய் உட்கார்ந்து கணக்கு போட்டா கணக்கு போட்டு கடைக்கார பையன் கொடுத்து சரி பார்ப்பாங்க, தப்புண்டு திரும்ப வரும். அனுபவத்தில் நிறைய பாக்குறோம். சாதாரணமான சின்ன சின்ன காரியத்திலே தவறுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம உடலுக்கு இயற்கையாக உறக்கம் என்பது தேவை. அந்த உறக்கம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும், உடல் கெட்டு போனால் உலகத்துடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் கெட்டு போகும். எனவே உறக்கத்தை இபாதத்தை காரணம் காட்டி கூட உறக்கத்தை தள்ளி போட்டு உடலுக்கு கேடு செய்யாதீர்கள். எவ்வளவு அருமையானவர்கள் நமக்கு பாடம் நடத்துறாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹதீஸ் நசையில 1625வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி மேலும் சொல்றாங்க, இன்னும் இருக்கிறாங்க, அந்த கேடு என்னென்ன வகையில எல்லாம் கேடு வருமோ அந்த எல்லாத்தையும் சொல்லி தந்து எந்த விதத்திலே உனக்கு கேடு தர்ற காரியத்துல நீ இறங்கிறாத. இன்னும் என்ன சொல்றாங்க, இதா உதியால் அஷாவு ஒகீமத்தி ஸலாத்து ஃபபதஉ பில் அஷா, இரவு நேர தொழுகை இஷாவுடைய தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டிருச்சு. ஆனா இரவு நேரத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வயிற்றுல பசி கிள்ளிக்கிட்டு இருக்குது, உடல்ல பசி இருக்குது, சாப்பிடணும்னு தேவை இருக்குது. ஆனா பார்த்தா மணி 8 ஆயிடுச்சு, தொழுகை டைம் ஆயிடுச்சு, இக்காமத்தும் சொல்லிவிட்டாங்க. என்ன செய்யறது? நாம பல பேர் சேர்ந்து இருக்க இடத்துல சில பேர் பேச்சு வழக்குல சொல்லுவோம், சோழன ஓடியா பேரு போது இதை நம்ம தொழுதுட்டு வாங்க, ஏன்டா பறக்கிற ஆளா பறக்கிறோமோ, தொழுகை முடிச்சுட்டு வந்து தீவனத்தை சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்போம். ஆனா இங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் வயிற்றுல பசி இருக்கு, சாப்பாடு ரெடியா இருக்கு, இக்காமத்து சொல்லி தொழுகைக்கு அழைக்கப்பட்டுருச்சு. இப்ப நீ அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவதா அல்லது உன்னுடைய வயிற்று பசிக்கு முக்கியத்துவம் தருவதா என்று கேட்டால், நீ முதல்ல உன் வயிற்று பசியை போக்கிவிட்டு தொழுகைக்காக போய் நில்லு. 2 ரக்காத்து போயிருமே, 3 போன போது திரும்ப எடுத்து தொழுக, வேற என்ன பண்றது? நீ 2 ரக்காத்து போயிருமேன்றதுக்காக நீ சாப்பிடாம போய் நின்னால் என்ன ஏற்படும்? தொழுகையில அல்லாஹ்வின் மீது கவனம் இருக்காது, உனக்கு தொழுகையினுடைய ரக்காத்துகளை கவனம் இருக்காது, கவனம் பூரா சாப்பாட்டுல இருக்கும். சுட சுட ஆக்கி வச்சிருந்தால இட்லி போயிருமா, போறதுக்குள்ள ஆறி போயிருமே, நல்ல சாம்பார் கமகமன் மனமா வந்துச்சே, தக்பீர் இருந்து சாதம் கொடுக்குற வரைக்கும் நீ சாம்பாரையும் சட்னியும் நினைச்சுக்கிட்டு இருக்க பதிலா ஒரேடியாக முடிச்சு விட்டு வந்து நின்று அல்லாஹ் நினைச்சு தொழுகலாம், இறைவன் மீது கவனம் செலுத்தலாம், தொழுகையிலே உங்களுடைய சிந்தனைகள் செல்லலாம். அப்ப பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு இபாதத்து தேவையில்லை. இப்ப நம்ம பசியா கிடந்து பட்டினியா கிடந்து உடம்ப வெறுக்கிற மாதிரியான ஒரு காரியம் உலகத்துல ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்றாரா? நீ 4 நாளைக்கு பட்டினி கிடந்தா அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் நினைச்சா வந்து குருடா விடுறாரா? 4 நாள் பட்டினி கிடந்து சாப்பிடுறதுக்கா? பட்டினி ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாட்டி கூட ஹராமாக்கப்பட்ட உணவு கூட சாப்பிடுன்னு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான்.
நீ என்ன 4 நாளைக்கு பண்ணி எடுக்க சொல்ற? தேவையில்லை, உதறி தரலாம். எத்தனையோ நிகழ்வுகளை நாம் சந்திக்கலாம். நம்முடைய உடலை வருத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையை நம்மை சந்தித்தாலும் நாம் அதை அணுகினாலும் அந்த நேரத்தில் உடல் கெட்டு போவதற்குண்டான வேலைகளில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது. அபூதர்தா சல்மான் பாரிசியுடைய நிகழ்ச்சி ரொம்ப பிரபல்யமான நிகழ்ச்சி. 2 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களா இணைச்சு விடுறாங்க. அந்த இணைப்பினுடைய இறுதியில இரவு நேரத்தில் அவர் போறாரு. போனா அபூதர்தா தொழுகைக்காக வேண்டி நிற்கிறாரு. இரவுல தொலை போக வேண்டி நிற்கிறாரு. அவர் சல்மான் பாரிசி சொன்னாரு, தொழாத தூங்குங்கிறார். சரி என்னப்ப சொல்ல, கூட வந்தவர் சொல்றாருன்னு தூங்கிறாரு. தூங்குறாரு, நிஜமா தூங்குறாரு, தூங்குற மாதிரி நடிக்காரு. அந்த ஆளு தூங்கட்டும். அவரு தூங்கின பிறகு நம்ம எந்திரிச்சு தொழுதுருவோன்ட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு மெதுவா எந்திரிச்சு பாக்காரு. ஆளு தூங்குற மாதிரி தெரியுது. தொலை போகவே எந்திக்கிறார். திரும்ப பிடிச்சிருக்கிறார். திரும்ப பாரு எங்க எந்திக்கிறார். இவரும் தூங்காமலே கிடக்கிறார். இவர் என்ன செய்யறார், அபூதர்தா என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்காக சல்மான் பாரிசி தூங்காம கிடந்துகிட்டே இருந்துட்டு அவர் எந்திரிக்க திரும்ப பிடிச்சிருக்காரு. என்ன பண்ண எந்திரிக்காரு, திரும்ப பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரே தூங்கி போயிட்டார். சரி இவன் தப்பிக்க முடியாத போல இருக்குது. எதுக்கு தொழுகை இல்லாம தூக்கம் இல்லாம தூங்கவா செய்வோன்ட்டு அவரு தூங்கிறாரு. இவர் முடிச்சுக்கிட்டே இருக்கிறவரு இரவுடைய அந்த கடைசி பகுதியில் இவர் எந்திரிச்சு அவரை தட்டி விடுறார். குமிழ் ஆண் இப்ப எந்தி அவன் 2 பேரும் தொழுவோம். 2 பேரும் தொழுதுட்டு சுண்ணத்தை முடிச்சுட்டு பள்ளியில போய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அப்ப இந்த அபூதர்தா சொல்றாரு, என்னுடைய தொழுகையை இவர் வீணாக்கிட்டாரு, என்ன தொலை விடாம தடுத்துட்டாரு. அது மட்டுமில்லை எனக்கு உபதேசம் பண்றாரு. வலி ரப்பிக அலைக ஹக்கா ஒலி நப்சிக அலைக ஹக்கா ஒலி அஹ்லிக அலைக ஹக்கா ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா. உன் ரப்புக்கு செய்யற கடமையும் இருக்கு, உன் மனைவிக்கு செய்யற கடமையும் இருக்கு, உன் உடம்புக்கு செய்யற கடமையும் இருக்கு, உன் கண்ணுக்கு செய்யற கடமையும் இருக்கு. எல்லா கடமைகளையும் முறையா கொடுப்பா. உன் கண்ணுக்குரிய கடமை எடுத்துக்கிட்டு ஒன்ன பேலன்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னு இம்பேலன்ஸ் பண்ணிடாத. ஒன்னே சரியா செஞ்சுவிட்டு இன்னொன்னு தவறுதலா நடந்துக்காரா என்று சொல்லிட்டு சல்மான் உபதேசம் செய்கிறார். அதை போய் ரசூலுல்லாஹ் சொல்றார், என் தொழுகையை கெடுத்தது மட்டும் இல்லாம எனக்கு அதுக்கு கடமை இருக்கு, இதுக்கு கடமை இருக்குங்கிறாரு. என்னான்னு கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு அபூதர்தா. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க, தொழுகையை கெடுத்துட்டியேன்னு சல்மான் பாரிசிய சத்தம் போட்டாங்களா? சதக்க சல்மான். சல்மான் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறார். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டியது ஏன் தூங்காம செஞ்ச, ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல்வேறு கோணங்களில் வழிபாட்டை காரணம் காட்டி கூட தன்னுடைய உடல் கெடக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்றால் வேறு வேறு காரணத்தை சொல்லிக்கொண்டு, பொருளாதார காரணத்தை சொல்லிக்கொண்டு, சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு போலித்தனமான காரணங்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய உடலை கெடுக்கின்ற காரியங்களை செய்யலாமா? செய்யக்கூடாது. எந்த காரியத்தை உடலை கெடுக்கிற காரியத்தை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்டாலும் இதை செய்யலாமா தூக்கி பார்க்க வேண்டியதா. இதை செஞ்சா நம்ம உடம்பு கெட்டு போயிருந்தா செய்யாத விட்டுரு. இதை செய்யலாமா, செஞ்சா கையாளெல்லாம் வள்ளி இட்டு பயங்கரமா பின்னிரும், வேண்டாம் விட்டுரு என்று நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கிற பூரா தூக்கி ஓரங்கிட்டிடலாம். அடுத்து சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அபூதர்தாவுடைய ஹதீஸ் புகாரியில 1832வது ஹதீஸாக வஹப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அடிப்படை விதியை இஸ்லாம் விளக்குது. அடுத்த விதி என்ன, எந்த காரியத்தை நீங்க செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தினால் மானம், மரியாதை, கௌரவம், சுயமரியாதை, ஒரு மனிதனுடைய தன்மானம் இவைகளுக்கு பங்கம் வரவே கூடாது. நாம எந்த காரியத்தை செய்யலாமா கூடாதான்னு ஒரு காரியத்தை எடுத்தால் இதை செய்யறதுனால என் மரியாதை கேள்விக்குறியாகுமா, என்னுடைய மானம் கெட்டு போகுமா, நான் வெட்கக்கேடானவன் என்று மக்களால் பார்க்கப்படுவேனா, என்னுடைய சுயமரியாதை போய்விட்டதாக மக்கள் நினைப்பார்களா, மக்கள் மத்தியிலே நான் கூணி குறுகி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுமா, வெட்கங்கெட்ட காரியம் என்று மக்கள் அதை கருதுவார்களா? எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் தள்ளிவிட வேண்டியதான். மானம், மரியாதை, கௌரவம், சுயமரியாதை, தன்மானம் இவைகளுக்கு பங்கம் வருகிற எதையும் ஒரு முஸ்லீம் செய்திடக்கூடாது. இது மாதிரி நிறைய இன்னைக்கு சந்திக்கிறாங்க எக்கச்சக்கமா. இது மாதிரி பிரச்சனைகளை இன்றைய நவீன காலம் நூத்துக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கு. போய் பார்த்தா ஒரே குளத்துக்குள்ள சில இடத்துல கட்டி வச்சிருக்கிறான். பெரிய பெரிய விளையாட்டு அரங்கங்கள், பொழுதுபோக்கு அரங்கங்கள் தமிழகத்தில் இப்படி எக்கச்சக்கமா பெருகி போச்சு. ஊருக்கு ஊரு கட்டி வச்சுக்கிட்டு வாங்கிறான். போனா போய் உள்ளுக்குள்ள போய் விளையாட்டு அரங்கம் குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய குளம் மாதிரி கட்டி போட்டுட்டு
ஆம்பளை பொம்பளை கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம, எந்த பாரபட்சம் இல்லாம எல்லாம் கிடந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கிடந்து விரவி குடிச்சுக்கிட்டு கிடைக்கு. சந்தோஷம் என்ற பேர்ல, மகிழ்ச்சி என்ற பேர்ல, பொழுதுபோக்குங்கிற பேர்ல இஸ்லாம் என்ன சொல்லுது? இதுல போய் நின்னா இது வெட்க கேடு இல்லையா? ஆம்பளை பொம்பளை ஒரு ஓங்க உண்டாட்டியா? எவ்வளவு ஒருத்தி குடிக்கிற, அவ பக்கத்துல அடையோடு குடிச்சுட்டு இருக்க, நீ அவ கூட சேர்ந்து குடிச்சுட்டு இருக்கிற. எவ்வளவு ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருக்கிற, அவங்க கூட நீ என்ன குடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஒவ்வொரு அவன் பாக்குறானே, அவனோட நீ பாக்குறிய, அவனுடைய மறைவிடங்கள் உனக்கு தெரியல. ஒரே இடத்துல உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள கிடந்து குதிக்கும் போது அது அசிங்க இல்லையா? கேவலம் இல்லையா? இது உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு கேடு இல்லையா? இஸ்லாம் இது மாதிரி எத்தனையோ பிரச்சனையை சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுது. இது மாதிரி உன் மானத்தோடு விளையாடுற எந்த காரியமாக இருந்தாலும் நீ அதன் பால் தலை வைத்து படுக்க கூடாது. அந்த காரியம் ஹராம், அந்த காரியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? 24வது அத்தியாயம் 21வது வசனத்துல பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். மூமின்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமை யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகட்டு போவார். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஏனென்றால் அவன் அருவருப்பானதை உங்களுக்கு ஏவுவான், தடுக்கப்பட்ட காரியத்தை ஏவுவான், வெட்கக்கேடான காரியத்தை ஏவுவான். ஷைத்தான் தான் ஷைத்தான் பண்ற வேலை. இது மாதிரி வெட்கங்கட்ட காரியம், ஆண் பெண் உணர்வுகளை சீரழிக்கிற காரியம், பாலியல் ரீதியாக நம்மை தவறுல தள்ளிவிடக்கூடிய காரியமா இது. ஷைத்தான் உன்னை தூண்டுறான்னு நினைச்சுக்க, அந்த பக்கம் நீ போயிடாத. இன்னும் சொல்றாங்க இதே கருத்தை வேற வேற வசனங்கள்ல வேற வேற வார்த்தைகளை கொண்டு சொல்றான். 16வது அத்தியாயம் 90வது வசனத்திலே பேசுகிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை போதிக்கிறான், வல் இஹ்சான் நன்மையை போதிக்கிறான், வஈதாஇல் குர்பா நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை போதிக்கிறான், வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அருவருப்பானதை வெட்கக்கேடானதையும் தடுக்கப்பட்ட காரியத்தையும் இறைவன் உங்களுக்கு தடுக்கிறான். அருவருப்பானது வெட்கக்கேடானது செய்யக்கூடாதுன்னு இறைவன் விதிக்கிறான். எதுவா இருந்தாலும் சரி வெட்கங்கட்ட காரியமா தூக்கி ஓர வச்சிரு. அந்த காலத்துல சில பேர் செய்வாங்க. முந்தைய நபிமாருடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது மாதிரி வெட்கங்கட்ட காரியத்தை செய்ய வேண்டியது. செஞ்சுட்டு ஏன்டா இப்படி செய்யறேன்னு கேட்டா அல்லாஹ் மேலே பழிச்சு போடுறோம். நாங்களும் சும்மா செய்யறோம், அல்லாவே இப்படித்தான் செய்ய சொல்லியிருக்கான், நீ வேற விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பல பேர் நம்மகிட்ட எப்படி கவலைடுவாங்க, எனக்கு ஏன்டா இப்படி செய்யற மார்க்கத்தில் இல்லையா நம்ம கேட்டா அவங்க பேசுவாங்க, உனக்கு தெரியுமா குர்ஆன்ல அப்படித்தான் இருக்கு, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கா, என்ன விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த வெட்கங்கட்ட காரியத்தை அந்த சமுதாயம் அல்லாமலே பழிச்சுக்கு போட்டுச்சு. அதையும் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 27வது வசனத்திலே பேசுகிறான். வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு அருவருப்பான காரியத்தை செய்தால், ஆலு வஜதுனா அலைஹா ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை இப்படித்தான் கண்டோம், நாங்கள் அந்த வழியிலே போகிறோம். அது மட்டுமில்லை, வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இதை இவ்வாறு செய்யுமாறு ஏவி இருக்கிறான். அல்லாஹ் சொன்னதுனால செய்யறோம், எங்களுடைய முன்னோர்கள் போன வழியில போறோம், நீ என்ன இதை செய்யக்கூடாதுங்கிற. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், இன்னல்லாஹ் யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருபோதும் வெட்கக்கேடானதை ஏவ மாட்டான், அருவருப்பானதை சொல்ல மாட்டான். அது இந்த மார்க்கத்தில் கிடையாது. அந்த காரியத்தை செஞ்சா உன் உடல் கெட்டு போகும், உன் மனசு கெட்டு போகும். பல பேர் பாக்குறோம் இது மாதிரி காரியத்துல, வெட்கக்கேடான காரியத்துல உளுந்த பல பேர் பாருங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் பிச்சாண்டிய மாதிரி போயிருக்கிறோம். காசு பணத்தை எல்லாம் இழந்துட்டு அதிலேயே அது நாசமா போனவருடைய வரலாறு நிறைய உண்டு. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பல சவர்ல கேள்விப்படுறோம். அதுவும் சில குறிப்பிட்ட அரபு கண்ட்ரிகள்ல பாக்குறோம். அங்க போயிட்டாலே போன உடனே பக்கத்துல அரபு பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, சில நாடுகள்ல இருந்து சில பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது மாதிரி எவன்டா தமிழ்நாட்டுக்காரன் இழிச்சு வாங்கி கிளப்பானே உட்கார்ந்து இருக்க வேண்டியது. வேலைகளை ஒண்ணும் செய்யறது கிடையாது. இவனை சுத்தியே இவன் சம்பாதிக்கிற காசு பூரா வாங்கி அதை எல்லாத்தையும் அங்கே அழிச்சு ஒண்ணும் இல்லாம நாசமா போய் வீட்டுல இங்க உள்ள குடும்பம் கட்டு, மனைவிக்கு காசு அனுப்பாம, பிள்ளைங்களை பராமரிக்காம, ஒரு போனு போடாம, கடைசியில் அவளும் அங்கிருந்து விட்டுட்டு போய் பைத்தியக்கார மாதிரி அலையக்கூடிய பல பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிறார்கள்.
எவ்வளவு பெரிய கேடு. இஸ்லாம் சொல்லுது, இது மாதிரி எதை நீ செஞ்சிடாதப்பா, அது உனக்கு பயங்கரமான இழப்பை உலகத்திலேயும் தரும், மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் உனக்கு பெற்று தரும். இன்னும் அல்லாஹ் அதை இன்னும் உயர்வான வார்த்தைகளை கொண்டு சொல்றான். 6வது அத்தியாயம் 151வது வசனத்திலே சொல்கிறார், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், செய்யாத மட்டுமில்ல, அருவருப்பானது வெட்கக்கேடானது செய்யாத மட்டும் சொல்லல, அந்த வெட்கக்கேடான காரியத்தின் பக்கம் கூட நெருங்காது, அது கிட்ட கூட மேலாக. அது வெளிப்படையா இருந்தாலும் சரிதான், ரகசியமா இருந்தாலும் சரிதான், ரெண்டுலையும் நீ வந்துடக்கூடாது. அருவருப்பா பப்ளிக்லையும் அருவருப்பு இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ள அந்தரத்திலையும். நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களே, மணிதான் 12 மணி ஆச்சே, நம்ம தனியார் ரூம்ல தானே இருக்கிறோம், நம்ம வீட்டு சேனல்ல தான் பல சேனல்லாம் வருமே, நம்மகிட்ட தான் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க, வார்த்தையை போட்டாலும் போட்டோவை காட்டுமே, வேலை கொடுத்தா தான் வீடியோ கொண்டு வருமே என்று யாருமே இல்லையே அந்த ரங்கத்திலே இந்த வேலையை பார்க்கிறாங்க. பார்க்காத, படிக்காத, கேட்காத, பேசாத, செய்யாத, எந்த அளவுல அது அருகில கூட நீ நெருங்காத. இந்த அளவுக்கு இன்னைக்கு இதையெல்லாம் சர்வசாதாரணமா பார்க்கிறோம். அதே விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இந்த காலத்துல ஓரளவு நம்ம சமுதாயத்துல இளைய தலைமுறையை படிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டோமே. இப்பதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா நம்ம பெற்றோர்கள் கேர்லெஸ்ஸா இருக்கலாம். நம்முடைய பிள்ளைங்க விஷயத்துல கெட்டு போறதுக்கான வாசல் இங்கதான் திறந்திருக்குது. 18 வயசு, 19 வயசு, 20 வயசு காலேஜுக்கு அனுப்பி விடுறோம். அனுப்புற பிள்ளைய கையில கூட செல்போன், ஆம்பளை பிள்ளை கையில செல்போனு, பொம்பளை பிள்ளை கையில செல்போனு. பெரிய பெரிய கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றவங்க கூட ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டு போன் பேசிட்டு போறத பார்க்க காலம். அவன் தேவைக்கு பேசிட்டு பைக்கில் வச்சிடறான். இவங்க 24 மணி நேரம் அவ்வளவு பயங்கரமா ஸ்கூல் பாடத்தை சிலபஸ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உட்கா என்னத்தை டிஸ்கஸ் பண்ணுவேனே, என்ன இளவு பேசுவ, அதுவும் படிக்கிற நேரத்துல பேசினா கூட சரிங்களா. நைட்டு 12 மணிக்கு போறவுக்குள்ள பேசிக்கிட்டு அது என்னத்தை பாடத்தை டிஸ்கஸ் பண்றிய, நைட்டு 2 மணிக்கு எல்லாத்தையும் தூங்கிட்டு அப்பூசுக்குள்ள உட்காந்து பேசிக்கிற பாடத்தை டிஸ்கஸ் பண்ணுவீங்க, எதுக்கு தேவையில்லாம. இது அவங்கள வழிகெடுக்கிற பாதை. அவங்க வீட்டு வாசல்ல வண்டி ஏறுது, காலேஜ் வாசல் கொண்டு இறக்கப்படுது, காலேஜ் வாசல்ல வண்டியில ஏறுது, வீட்டு வாசல்ல வந்து இறங்குது. இதுக்கு இடையில சார் பிள்ளைய கான்டாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தொடர்பு என்ன வேறையா? எல்லா காலேஜ்லயும் லேண்ட்லைன் போன் வச்சிருக்காங்க. எல்லா காலேஜில் இருக்க ஸ்டாஃப், டீச்சர்ஸ், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லா கையிலும் செல்போன் இருக்கு. நம்பர் வாங்கி வைங்க. பிள்ளைக்கு அவசரமா தகவல் சொல்றதுக்கு பிள்ளைக்கு எதுக்கு செல்போனு? அது இந்த பாதையில கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு இது மாதிரி செல்போனை கொண்டு போய் கொடுக்கறதுனால பல பேர் கெட்டு போற பாக்குறோம். பல குடும்பங்கள்ல எவ்வளவு வசதியா போச்சுன்னா, கணவன் மனைவியா இருக்கிறவங்க கூட பல்வேறு தப்புகள்ல ஈடுபடுறதுக்கு செல்போன் ரொம்ப சரியா இருக்கு. மனைவியை நம்பி பிள்ளைய, வீட்டை, பணத்தை, காசை, தந்தைய, தாய எல்லாத்தையும் விட்டு வெள்ளாட்டு உட்கார்ந்துருக்கலாம். போன் போட்டு கேட்கிறார், என்னமா எங்க இருக்க, எப்படி இருக்க? இப்பதான் சோறாக்கி மாமிக்கு கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு வெளியில வந்திருக்கேன். எங்க உட்காந்துட்டு சினிமா தியேட்டர் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு. சொல்ல முடியுமா? முடியாது. செல்போனால சொல்ல முடியும், சொல்லப்படுகிறது. அந்த வாசலையெல்லாம் அடைச்சு வைக்கணும். இஸ்லாம் அதான் சொல்லுது, வலா தக்ரபு, நெருங்காத, நெருங்க விடாத, இந்த வாசலை திறக்காத. நீ இது என்ன பாவமா நினைப்ப, ஆனா பாவத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். இன்னைக்கு எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நபிமார்களுடைய மனைவிமார்களை கூப்பிட்டு, அவங்க எல்லாம் பத்தினிகள், நம்முடைய தாய்மார்கள், அல்லாஹ்வால் புகழாலும் சூட்டப்பட்டவர்கள் எல்லாம் திருமறை குர்ஆன்ல உண்டு. நபிமாருடைய மனைவியர்கள் அவங்களை கூப்பிட்டு அந்த அருவருப்பானது எவ்வளவு டேஞ்சருங்கிறத சொல்றதுக்காக வேண்டி அவங்களை கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்றான். 33வது அத்தியாயம் 30வது வசனத்துல, யா நிசா நபியி மையதி மின்குன்ன பிஃபாஹிஷத்தின் முபையினத்தின் யுவாஃப் லஹல் அஸாபு ஸைஃபைனி. நபியுடைய மனைவிமார்களே, உங்களில் யாரேனும் வெளிப்படையான அருவருக்கு தகுந்த காரியங்களை செய்துவிட்டால் யுவாஃப் லஹல் அஸாப் ஸைஃபைன், உங்களுக்கு இறைவன் 2 மடங்கு வேதனையை தருவான். மற்ற ஆட்களுக்கு சாதாரண உங்களுக்கு 2 டபுள். எதுக்கு அப்படி சொல்றாங்களா? நபியுடைய மனைவியா இருந்தாலும் இங்க சட்டம் ஒண்ணுதான், நபியா இருந்தாலுமே ஒண்ணுதாங்கிற இடத்துல போய் நபியுடைய மனைவிக்கு மட்டும் அல்ல குறைச்சு பேசுவானா? உங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறேன், மூமின்களுடைய தாயாக்கி வச்சிருக்கிறேன், உங்களிடத்துல இந்த கொலை அவங்களுக்கே அல்ல இப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு எல்லாம் சும்மா விடுவான்?
அப்போ அதனுடைய கேவலம் எவ்வளவுங்கிறது விளங்கணும், அதிலிருந்து விலகணும். அது மாதிரி ஒரு காரியம் உலகத்தில் நடைபெற கண்டால் அதை செய்யலாமா கூடாதான்னு ஈஸியா முடிவெடுக்கணும், செய்யக்கூடாது. பீச் வாலிபால் நடக்குது, போலாமா போக கூடாதா? போகக்கூட நீங்களே சொல்லுவீங்க, ஏன்? அது அருவருப்பு. அரடவசர போட்டுட்டு ஆடுறா, அதுக்கு தான் அங்க கூட்டமே தவிர அவங்க ஆடுற வாலிபால பாக்குறதுக்கு கூட்டம் போகல. அவங்க போட்டிருக்க டிரெஸ்ஸையும் அரைகுறை ஆடையையும் அந்த குழுக்களையும் தழுக்களையும் பாக்குறதுக்கு கூட்டம் போய் நிக்குது. கேடு கட்டு கேவலம். மத்தவங்க பக்கத்துல தெரிஞ்சவங்களா பார்த்துட்டே அசிங்கம் அப்படி நினைக்கணும். நம்மள பக்கத்துல அத்தா யாராவது வந்துட்டாருனா, அந்த மாதிரி யாராவது பீச்சுக்கு அப்படியே சுத்தி பார்ப்போம்னு வந்துட்டா தெரியாத. மெட்ராஸ் ஊருக்குள்ள அது போடுறது காரணம் என்ன? பல ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால லோக்கல்ல தெரிஞ்ச முகம் கம்மி. அதனால கூட்டம் கூட்டமா போய் நம்ம யாருக்கு தெரியணும் முகம் போய் நின்று பார்த்துட்டு வந்துடுறோம். போகலாமா? புதுசு இன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, நவீன கண்டுபிடிப்பு, நவீன பிரச்சனை. பீச் வாலிபால் நவீன பிரச்சனை. போகலாமா? குர்ஆன் சொல்லி போக கூடாது. எங்க இருக்குது? அருவருப்பை பார்க்காத, அருவருப்பு கிட்ட நெருங்காதன்னா அந்த வசனத்தை வச்சு போக கூடாது. சினிமாவுக்கு போகலாமா? போக கூடாதா? போக கூடாது. இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கள் 99% அப்படித்தான். முழுக்க 100% அருவருப்பு, ஆபாசம், இரட்டை அர்த்தம், கேடுகட்ட பாடல், உணர்ச்சிகளை தூண்டுது. என்ன மற்றவங்களுடைய பார்வையில என்ன அசிங்கப்படுத்துது. போகாத, தேட்டருக்கு போகாத, படத்தை பார்க்காத, 2 மணிக்கு உட்கார்ந்து MTV ஓபன் பண்ணாத, 12 மணிக்கு மேல வெப்சைட் உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாம பலான மேட்ருக்கு ஓபன் பண்ணி பார்க்காத. எங்க இருக்குது ஆதாரம்? இதான் குர்ஆன் வசனம். அருவருப்பின் பக்கம் நெருங்காத. அரவாணிகள் பேரணி நடத்துறாங்க. இதுக்கு ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு வேண்டும். அது பேரணியில் கலந்து கொள்ளலாமா? போகக்கூடாது. அல்லாஹ் சொல்ல அரவாணிகள் நடத்துகின்ற இந்த ஓரின சேர்க்கை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாது என்று குர்ஆன் சொல்கிறது. எங்க சொல்லுது? அருவருப்பின் பக்கம் நெருங்காத வச்சுன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இது மாதிரி நிறைய சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிக்க போறோம்னு ஒரு பெண்ணை பேசியாச்சு. பேசின உடனே இப்ப நடக்கிற முதல் வேலை என்ன? உடனே 2 பேருக்கு மத்தியில முதல் பரிமாற்றம் செல்போன் பரிமாற்றம் தான். நம்ம தான் கல்யாணம் முடிக்க போறோம் தானே, நமக்கு தானே. யாரு சொன்னா? நமக்கு தானே கன்ஃபார்ம் இருக்கும். பேசி வச்சாச்சும் உங்களுக்கு தானோ. போற வழியில போட்டுன்னு போயிட்டானா, மறு நிமிஷமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, அல்லது உன்னுடைய வண்டவாளம் தெரிஞ்சு வேண்டான்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நமக்கு தானே, நமக்கு சொந்தமானதுக்கு பிறகு நமக்குன்னு சொல்லு. பேசலாமா பேசக்கூடாதா? எனக்கு மனமுடிப்பதற்காக நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோடு மணிக்கணக்கில் கடலை போடலாமா? குர்ஆன்ல கேட்டா குர்ஆன் சொல்லு போடக்கூடாது. போடாத. பாய் ஃப்ரெண்ட், காலேஜுக்கு போற பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா? வச்சுக்காத. இவை அனைத்திற்கும் இஸ்லாம் சொல்ற தீர்வு கெட்டது, கேடு கெட்டது, உன் மானத்தை மரியாதையை குலைக்கிறது, வெட்கக்கேடானது. அது மட்டும் இல்ல, என்னுடைய சுயமரியாதையை பாதிக்கிறதா இருந்தாலும் செய்யக்கூடாது. வெறும் சுயமரியாதை சொல்ல தன்மானம்னு, அந்த தன்மானத்துக்கு இடையூறு அதையும் செய்யாத. ரொம்ப கம்பீரமா இருக்கிற ஒரு முஸ்லீம் 2வது அத்தியாயம் 273வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். லில் ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்ததீஊன ضربًا ஃபில் அர்ض் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃபி. லில் ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், வெளியில பயணம் செஞ்சு பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத லெவல்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க. நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? வறுமையில, ஏழ்மையில, காசு பணத்துக்கு வழி இல்ல, எந்த வியாபாரமோ உழைப்புக்கோ வாய்ப்பு வசதி இல்லாம ரொம்ப பின்தங்கிய நிலையில இருப்பாங்க. மத்தவங்க உதவி செஞ்சாதான் வாழ்க்கை நடத்துங்கிற லெவல்ல இருப்பாங்க. ஆனா வெளியூர்ல இருந்து யாராவது அவங்கள வந்து பார்த்தா, இவங்களாம் பெரிய லேண்ட் போல இருக்குது, பயங்கரமான கோடீஸ்வரர் போல இருக்குது, ஒண்ணுமே வேலை கீழைக்கு போகாம சும்மா உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கிட்ட பாடம் படிக்கிறது மட்டுமே தொழிலா பாக்குறாங்கன்னா அப்ப நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க போல இருக்குன்னு நினைப்பாங்க. இதை வச்சு கையில காசு இல்லாட்டி அடுத்தவங்களுடைய கையேந்த மாட்டாங்க. ஒரு 10 ரூபா தாங்கல, வயிற்று ரொம்ப பசியா இருக்குது கேட்ட மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க, இவங்க வந்து பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள். அப்படி இருக்கணும். என்னுடைய மரியாதைக்கு குறைவு ஏற்படுகிற எந்த காரியத்தையும் நான் செய்துவிடக் கூடாது. யாருடைய ஏன் மரியாதை மட்டும் இல்ல, யார் மரியாதையும், யாருடைய அந்த தன்மானத்தையும் சுரண்டி பார்க்கிற வேலைகளை, சீண்டி பார்க்கிற காரியங்களை நான் செய்துவிடக் கூடாது. புகாரியில 6வது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளை அபூ சுஃபியான் ஹிர்கல் என்ற மன்னரிடத்தில் எடுத்துச் சொல்கிறார். அல்ல கேட்கிறார், ஹிர்கல்
உங்களுக்கு என்னத்தப்பா சொல்றாரு அந்த முகமது, என்னத்தை சொல்றாரு, ஏன் வெறுக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அப்ப அந்த அபூ சுஃபியான் பேசுகிறார், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் மட்டுமே வணங்கு, அவனுக்கு யாரையும் இணை கற்பிக்காதேன்னு சொல்றாரு. வத்ருக்குமா யகூல் ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்றாரு. யமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தொழுமாறு எங்களுக்கு சொல்லுகிறார், ஜக்காத்து கொடுக்குமாறு சொல்லுகிறார், வஸ்ஸிதுகி உண்மை பேசுமாறு சொல்லுகிறார், வல் அஃபாஃபி வஸ்ஸிலத்தி உறவினர்களோடு சேர்ந்து வாழுமாறு சொல்கிறார், தன்மானத்தோடு இருக்குமாறு சொல்கிறார். தன்மானம் இழக்க கூடாது, அடுத்தவங்க கையேந்திய மரியாதையை குறைச்சிடக்கூடாது. கையேந்தினா மரியாதை போயிடும். ஏந்தி பாருங்க, நீங்க நண்பர்கள் மத்தியிலேயோ யாரோ தெரிஞ்சவங்க மத்தியில நேற்று வரைக்கும் வாங்க பாய் போங்க பாய் கண்ணியமா கம்மியமா வச்சிருந்தவரு திடீர்னு ஒரு நாள் பெரு பாய் அவசரமா ஒரு 500 ரூபாய் கொடுங்க பாய், இல்ல பைய வச்சிருப்பாரு, இப்ப தானே ஒருத்தர் கொடுத்தேன், அல்லது அவர் கேட்டாரு கொடுத்துட்டாரு வச்சுக்குவோம், மறுநாள்ல இருந்து அவருக்கும் உங்களுக்கு டீலிங் டிஃபரெண்ட் ஆகும். பாய் இப்ப ஒரு டீ வாங்கிக்கோங்க, நேற்று வரைக்கும் சொல்லிருக்க மாட்டாரு, இன்னைக்கு அசால்ட் சொல்வார். எப்படி நேற்று கொடுத்து 500 ரூபாய் சேருவார். அது அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சானு அபுதுல் இஹ்சான், மனிதன் உபகாரத்திற்கு அடிமை. ஒரு உபகாரம் செஞ்சு அடிமை ஆக்கிடுவான், காசு இல்லாத நேரத்தில் 10 ரூபாய் கொடுத்து வேலை வாங்கிக்கலாம். அது ஒரு பழமொழியை வச்சிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி மற்றவங்களோட கையேந்திரதுனால் தேவையில்லாமல் என்னுடைய மரியாதை குறையும், தன்மானம் குறையும், சுயமரியாதை போகும். இது மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் செஞ்சிடாத, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த விதி. அதே மாதிரி ஒரு சுவையான நிகழ்ச்சி, இந்த மரியாதையை காப்பாத்துறதுல நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் காத்தாங்கன்றதுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு பக்கத்து நாடுகளுக்கு எல்லாம் இஸ்லாம் பரவும். ஒவ்வொரு நாட்டு மன்னர்களுக்கும் தபால் எழுதுறார், அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்துக்கு வா, சாந்தி கிடைக்கும் அப்படின்னு போல்டா குர்ஆனை எழுதி இஸ்லாத்தின் அழைப்பு விடுறாங்க. அப்போ அம்ரு இப்னுல் ஆஸ்ங்கிற சஹாபிய நஜ்ஜாஷிங்கிற மன்னர் இடத்துல அனுப்புறாங்க. நஜ்ஜாஷி மன்னருடைய சபை எப்படி அப்படின்னா, அங்க அந்த மக்களுடைய பழக்கம் அரசர் தான் கடவுளாக மதிக்க தகுந்தவராக கருதப்பட்டுக் கொண்டிருந்த காலம். அரசரை சந்திக்கும் போது அரசர் உட்கார்ந்து இருப்பார்ல அந்த சிம்மாசனத்துல, அந்த சிம்மாசனத்துக்கு உள்ளுக்குள்ள போற நேரத்துல அந்த உள்ள நுழையக்கூடிய வாசல் மாடு மாளிகை பெரிய அரண்மனையா இருக்கும். ஆனா அவர் இருக்க இடத்துக்குள்ள போகணும்னா சின்ன இத்தினோண்டி ஒரு நிலையை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு 3 அடி 4 அடியில இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். சாதாரண ஒரு ஆள் நிமிர்ந்துட்டு போக முடியாது, குனிஞ்சுதான் உள்ள நுழையணும். அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அரசர் முன்னாடி வரும்போது நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, நீ தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, மறந்தும் கூட தலையை தூக்கிட கூடாது. அதுக்காக வேண்டி செட்டப் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க, சின்ன நிலப்படியை கட்டி வச்சு குனிஞ்சுக்கிட்டே உள்ள வந்து ஆகணும். குனியாம அப்படியே போனோம்னா மண்டையில இடிச்சு ரத்தம் வந்துடும். அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கு. இவர் வர்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தபாலை கொடுக்க வர்றாரு. கொடுக்க வந்தா பார்த்தா வாசலை பார்த்தா சின்னதா இருக்கு. இது சின்னதா இருக்குன்னா சாதாரணமா சின்னதா எத்தனையோ சின்ன வீடுகள் இருக்கும், சிறிய வீடு, சின்ன வீடு, சிறிய வீடுகள் இருக்கும். சிறிய வீடுனா வீடே குடிசைதான் இருக்கும், அதுக்கு அத்தனோடி வாசனை வைக்க முடியும். ஆனா இது ஊரெல்லாம் பங்களா மாதிரி இருக்குது, பெரிய பெரிய அரண்மனை கோட்டை கொத்தனை கட்டி வச்சிருக்கிறான். இங்க மட்டும் இத்தனோண்டி கிடக்குது, என்ன விவரம் யோசிச்சு பார்த்தா அரசருக்கு முன்னாடி தலையை குனியணுன்றது இந்த செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. யோசிக்கிறாரு, ஆஹா இது நம்ம அவர் பெரிய ஆளா, மனுஷன் தானே, என்ன தெரிந்தாலும் அவர் அரசரா இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனா அவர் நான் மனுஷன், அவனுக்கு முன்னாடி நான் எப்படி குனிகிறது, குனிய மாட்டேன். அவர் பெரிய ஆளு, நான் சின்னவன், நான் ஒண்ணும் இல்லாதவன், ஒத்துக்க மாட்டேன்னு என்ன பண்றது, தபாலை கொடுக்காம திரும்பிட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து விட்ட தபால்ல தபாலையும் கொடுக்கணும். என் மரியாதை எனக்கு கூட. ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், மறு நிமிஷம் ஐடியா வருது, டக்குன்னு ஐடியாவை அப்ளை பண்றாரு. நேரம் எல்லாரும் இப்படிதான் உள்ள நுழைவாங்க, அவர் இப்படி திரும்பிக்கிட்டாரு. திரும்பிக்கிட்டு அப்படியே வேகம் நடந்து உள்ள இருக்கிறவனுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேக் சைடு தான் முதல்ல தெரியுது கண்ணுக்கு. அப்படியே கொதிச்சு போயிட்டாங்க உள்ளுக்குள்ள. அடப்பாவி, அரசருடைய சபையில எப்படி நீ வந்து தலையை காட்டாம காட்டுற அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கொந்தளிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன விவரம்ப்பா, ஏன்பா இப்படி செஞ்ச, ஆளாளுக்கு அடிக்கணும் பிடிக்கணும், நில்லு கேட்போம். அவர் நல்ல மனுஷன். அவர் இறந்ததுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, வெளியே சொல்லல. அவருக்கு ஜனாசா தொழாவை அடக்கம் பண்ணி விட்டாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் ஆய்வு ஜனாசாவெல்லாம் தொழுகை நடத்தினாங்க.
அப்ப அவர் நல்ல மனுஷன் கேட்கிறார், இப்ப நில்லு நில்லு, என்ன தூரத்து கேட்டுக்கிட்டு அடிப்போம், என்னன்னு கேட்டுக்கிட்டு அடிப்போம், கேட்காம அடிக்காத நிப்பாட்டி கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி செய்ய மாட்டோம், மரியாதை இழக்கிற வேலை எங்களுடைய தூதர் இப்படி எங்களுக்கு சொல்லி தரல, யாருக்கு முன்னாடி யாரும் தாழ்ந்தவும் இல்ல, யாரை விட யாரும் உயர்ந்தவும் இல்ல, அல்லாஹ் முன்னாடி எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துடைய போதனை சொன்னார். சரி விடப்பா, சரியா தான் சொன்னார், சுயமரியாதையோடு இருக்கிறார், வீடுன்னு அவர் விட்டார். நீங்க என்ன பாக்குறோம், இது ஆதாரம் இல்லை. நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுயமரியாதையை காக்கின்ற வேளைகளில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள். இப்ப நாம இந்த வாழ்க்கையில அது மாதிரி நம்முடைய மரியாதையை இழக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதா, நம்முடைய மானத்தை இழக்கிற ஒரு காரியம் வருகிறதா, நம்மை வெட்கக்கேடானவன் என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு காரியம் நிகழ்வு கண் முன்னால் காட்டப்படுகிறதா, செய்யலாமா கூடாதா என்று திருமறையில் கேட்டால் எந்த காரியமாக இருந்தாலும் இதை இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு கூடாது என்று நாம் விதி வகுத்து விடலாம், தீர்ப்பளித்து விடலாம். அதே மாதிரி யாருக்கு அடுத்த ஒரு விதியை சொல்றாங்க, மற்றவங்களுக்கு இடையூறு தர எந்த காரியத்தையும் செஞ்சார், உன்னால யாரும் பாதிக்கப்பட்ட கூட ஒரு காரியம் செய்யலாமா கூடாதுன்னு கேள்வி வருது. நீங்க யோசிக்கணும், இதை செஞ்சா யாராவது அழுவானா, யாருக்காவது வலிக்குமா, யாருடைய சொத்தையாவது அபகரிக்க வேண்டியது வருமா, யாராவது தான் சொத்தை இழக்க வேண்டியது வருமா, யாருக்காவது ஏதாவது சொல் உள்ளத்தாலோ பொருளாலோ உடலாலோ சொத்துமத்துக்களாலோ ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா யோசிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது கூடாது ஒழிக்க வேண்டியதான், எந்த காரியமா நடந்துடலாம். அப்படி நிறைய சந்திப்போம். உதாரணங்களை சொல்லிட்டே போன நேரம் அவங்களுக்காண்டி செய்தியை மட்டும் சொல்லிட்டு வர்ற. அப்போ அது மாதிரியான காரியங்களை செய்யலாமா கூடாதுன்னா இஸ்லாம் வன்மையா தடுக்குது. அடுத்தவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற எந்த காரியத்தையும் செஞ்சிடாத. நபிகள் செலவாளர்கள் வளர்க்கிறாங்க, மறுமையை சொல்லி நமக்கு அச்சமூட்டுறாங்க. புகாரியில 2269 ஹதீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, சொல்லுவா மன்கான மதுரமத்துல்லி அஹீஹி மின் இர்திஹி அவ் ஷையுன், ஒருத்தர் தன்னுடைய சகோதரனுக்கு அவனுடைய மான மரியாதையிலோ அல்லது வேறு எதிலேயுமோ அநீதம் செய்துவிட்டால் ஃபல்யதஹல்லலு மின்ஹு அல்யௌம், இன்றைய தினத்திலே அவர் போய் அவரிடத்தில் அதற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். அநியாயம், மற்றவன் உன்னால ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சிருந்தா உடனே இன்னைக்கு நீ முடிவெடு, ஆனா நம்ம பெரிய தப்ப செஞ்சுட்டோம், உடனே போய் அவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிரு, அவன்கிட்ட மன்னிப்பு வாங்கிரு. கபல அல்லாய கூண தீனாரும் திருகமும், எந்த திருகமும் எந்த தீனாரும் மதிப்பு பெறாத அந்த நாள் வருவதற்கு முன்பு இன்னைக்கே போய் மன்னிப்பு வாங்கிரு. செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டா சாதாரண காரியம் இல்ல, இந்த காரியத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பு உலக ஆதாய இழப்பல்ல, உனது வாழ்க்கையோடு முடிந்து விடுகிற இழப்பல்ல, நாளை மறுமை வாழ்க்கையை பாதிக்கிற இழப்பு. அதனால நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு ஓடி போய் மன்னிப்பு கேளு. தெரியாம செஞ்சுட்டேன், காசு பணத்தை வாங்கின மோசடி பண்ணிவிட்டேன், கடன் கேட்டேன், திரும்ப வந்து கேட்கும் போது எப்ப உன்னை பார்க்கவே இல்லையேன்னு உன்ன நான் பேசுறேன், ஆனா இப்ப புரியுது உனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன் விளங்குது, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன தர முடியல, முடிஞ்சா நான் கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன், தர முடியல எவ்வளவு நீ மன்னிச்சிரு என்று நீங்கள் போய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நாள்ல எந்த தீனாருக்கு மதிப்பு இருக்காது. இப்ப நீ தீனாரை திருப்பி கொடுக்கலாட்டி நாளைக்கு போய் தீனாரை வச்சுக்கன்னு கொடுத்தா தீனார் வேல்யூவேஷன் இல்லை, திருகத்தை வச்சுக்கன்னு கொடுத்தா திருகத்துக்கு மதிப்பில்லை, டாலர் தூக்கி கொடுத்தா டாலர் வாங்குவார் யாரும் இல்லை. இன்கானளவு அமலும் சாலிஹுன், நல்லமல்கள் தான் இங்க வேல்யூவேஷன், நல்ல மதிப்பு பொருந்தியவைகள், அதை வச்சுதான் நாளை மறுமையில பேசப்படும். யார்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பேசப்படாது, யார்கிட்ட எவ்வளவு நல்லமல்கள் இருக்கிறது அதை வச்சுதான் தீர்ப்பளிக்கப்படும். அடுத்து நல்லமல் இருந்துச்சுன்னா அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவருக்கு இருந்து ஊக்கிதமின் ஊபிய கதிரி மகுரமத்திகி, இவர் செஞ்ச அநியாயத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களை விருந்து அந்த நல்லமலை எடுப்பான், எடுத்து இவர் கையிலே கொடுப்பான். அநியாயம் செஞ்சவர் கையில நான் தொழுதிருப்பேன், ஒரு வருஷம் தொழுதிருப்பேன், ஒருத்தனுக்கு அநியாயம் பண்ணிருப்பேன், அந்த அநியாயத்தை தொழுகையோடு கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு வருஷம் தொழுகை தேவைப்படுதா, இந்த அப்படி வச்சுக்க, நான் தொழுது எனக்கு கிடைக்கலாட்டி அதை விட ஒரு பெரிய இழப்பு ஒண்ணு இருக்குமா, நான் நோம்பு வச்சு நான் ஒரு காரியத்தை செஞ்சு அந்த நன்மை எனக்கு தானே கிடைக்கணும். நான் சாப்பிடுறேங்க, உங்க வயிறு நிறைஞ்சா எனக்கு ஆகும், நான் சாப்பிடுவேன், என்னடா இது அநியாயமா இருக்குது, நான் சாப்பிடுறேன் என் வயிறு நிறைய மாட்டேங்குது, அவன் வயிறு நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு, கேட்போம்ல மறுமையா அப்படி ஆகுமா. நீங்கள் தொழுவீர்கள் உங்களுக்காக உலகத்துல,
ஆனா மறுமையில அந்த தொழுகை உங்களுக்கு கிடைக்காது. நீங்க நோன்பு வைப்பீங்க, மறுமையில உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது. நீங்க ஜக்காத்து கொடுப்பீங்க, மறுமையில அந்த ஜக்காத்துடைய பிரதிபலன் கிடைக்காதீங்க. வேற யாராவது ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணிருப்பீங்க, அல்லாஹ் தூக்கி இந்த 4 மாச தொழுகை எப்படி, 4000 ரூபாய் ஜக்காத்து எப்படி, அந்த ஹஜ் எப்படி, இந்த உம்ரா எப்படி, இந்த நபீல் தொழுகை எப்படி, இந்த குர்ஆன் நன்மை எப்படி, இந்த தஸ்பீஹ் எப்படி, இருக்கிற பூரா புடிங்கி 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 தூக்கி எல்லாம் கொடுத்துருவான். வெறுமனே நிப்பீங்க. கடைசியில ஒன்று இல்லைன்னா எடுத்துக்காருது. ஒருத்தன் எந்திக்கிறான், இவன் எனக்கு அடிச்சா, என்ன அநியாயம் பண்ணா, ஆனா உங்க கையில கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை. என்ன பண்ணுவாங்களா, கொண்டா ஓன்ட்ட இருக்க தீமையை கொண்டா. இந்த ஆளு விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டார், அநியாயம் செய்யப்பட்ட விபச்சாரம் செஞ்சிருப்பான். விபச்சாரத்தினுடைய நன்மையை தீமையை தூக்கி வச்சுக்க தலையில. நன்மையை செஞ்சுட்டு போனா தீமையை வாங்கி நரகத்தில் போய் விடக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யற எந்த காரியமும் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது, இதனால யாருக்காவது பாதிப்பு வருதா, கூடாது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை, இதை தூக்கி எறிஞ்ச வேண்டியதா அப்படின்னு சொல்லி கூடாதுன்னு ஒரே வார்த்தையில தீர்ப்பளிச்சிடலாம். அதே மாதிரி யாருக்கு எந்த நன்மையும் இல்லை, நான் ஒரு காரியம் செய்யறேன், அந்த காரியத்தினால யாரும் பாதிக்கப்படல, யாரும் வந்து முறையிடல, எம்ப இப்படி செஞ்சேன்னு கேட்கல, ஆனா யாருக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு வச்சுக்குவோம், ஒருத்தனுக்கு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லாத காரியத்துல ஒண்ணு இல்லை, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. இஸ்லாம் சொல்லுது செய்யக்கூடாத காரியத்துல அதையும் சேர்த்துக்க. அது என்ன நன்மையும் இல்லாம தீமையும் இல்லாம ஒரு காரியம், ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லாம என்ன வேலையை நீ செய்யற, செஞ்சா மறுமைக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி செய். அதை நீ செய்யற காரியம் ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு கொண்டு போய் நரகத்துல தள்ளும். இந்த ரெண்டுல இடைப்பட்டு உபயோகம் இல்லாமல் வீணான ஒரு காரியத்தை செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இதனால் ஏதாவது பயன் ஏற்படுமான்னு பாக்குறோம், ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்ல, செய்யாத. வாஸ்து மீன் வாங்கிக்க 2 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மீனை வாங்குற ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒரு பிரயோஜனமும் இல்ல. 2 லட்சம் ரூபாய் போச்சு, 200 ரூபாய்க்கு 100 150 ரூபாய்க்கு அழகா போனோம்னா மீன் வாங்கிட்டு வந்து கறி வச்சு திங்கிற மீனை பிடிச்சி 2 லட்சம் 3 லட்சம் குருடா வெட்டி வித்துக்கிட்டு இருக்கிறாரோ வாங்கிட்டு போகலாம், வாங்கிட்டு வரலாமா? எதுக்கு, என்ன பிரயோஜனம்? வாங்கிட்டு வந்து வீட்டை அடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும், தேவையில்லாம சோறு போட்டுக்கிட்டு தண்ணி வச்சுட்டு கரண்ட் போட்டுக்கிட்டு அதை பராமரிச்சு உட்கார்ந்து இருக்கணும். உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு காசுக்கு பிரயோஜனம் செய்யற செய்யாத. திருமண நிகழ்ச்சிகள்ல ஆடம்பரம் வீண் விரயம் செய்யலாமா? வீடு வீடா வாழைமரம் கட்டுற ஏதாவது பிரயோஜனமா? வாழைமரம், அந்த வாழைமரத்தை வச்சு அந்த வாழை இலை எடுத்தா தின்னாமனா சரி வாழைமரத்தை கெட்டு, அது அந்த வாழைமரத்தினுடைய நிழல்ல ஒருத்த ஒதுங்கி நிழல் வச்சாமனா சரி வாழைமரத்தை கெட்டு, அந்த வாழையை வச்சு வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு வச்சுனா கெட்டு. ஒரு பிரயோஜனம் இல்ல, எந்த புண்ணியமும் இல்ல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கி கட்டி வச்ச, சாயங்காலம் வாடி போச்சு, தூக்கி ஆத்துல போட்ட, குப்பையில போட்ட, எதுக்கு வாழைமரம்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கி பூமாலையை களத்துல போட்டுட்டு மாப்பிள்ளை பொண்ணுன்னு நின்ன, 2000 ரூபாய் 3000 ரூபாய் 2 கிலோ 3 கிலோ பூ தூக்கிட்டு சுமந்த, எதுக்கு சுமந்த? என்ன அதனால உனக்கு என்ன கிடைச்சது? பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சா? பார்க்கவும் நல்லா இல்ல. சரி, நல்ல அது போட்டதுனால உனக்கு நல்ல புத்துணர்ச்சி வந்துச்சா? இருக்கிற டிரெஸ் எல்லாம் அழுக்கானதான் மிச்சம். எதுக்கு அந்த பூமாலை, எதுக்கு அந்த 2000 ரூபாய்? செய்யலாமா கூடாதா? செய்யாத. வீண் விரயம், உபயோகம் இல்லை, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, செய்யக்கூடாது. குர்ஆன்ல பல்வேறு இடத்துல எல்லாம் சொல்றான். 23வது அத்தியாயம் 3வது வசனத்துல சொல்றான், வல்லதீனஹும் அனில் லக்வி முரிதூன். நல்ல மக்கள், மூமின்கள், வெற்றி அடைந்த மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் போது அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகிக் கொள்வார்கள். இந்த காரியம் வீணானது, உபயோகம் இல்லாத செய்ய மாட்டார்கள். 28வது அத்தியாயம் 55வது வசனத்துல சொல்றான், வைதா சமிஉல் லகுவ அஅரது அன்ஹு வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் சலாமுன் அலைக்கும் லா நபதகில் ஜாஹிலீன். நல்ல மக்கள் வீணான சொற்களை காதுகளில் கேட்டால் அஅரது அன்ஹு, அதை புறக்கணித்து சென்று விடுவார்கள். சலாமுன் அலைக்கும், சலாம் சொல்லிட்டு ஒதுங்கிடுவான். வாட உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. போய் உட்கார்ந்து பேசினா உட்கார்ந்து மணிக்கணக்கில் நேரத்தை தான் காலி பண்ணுவாங்க. பயங்கரமா உலக அரசியலையே அலசுற மாதிரி உட்கார்ந்து கடையில டீயை வாங்கி குடிச்சு 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 4 டீயை குடிச்சதான் மிச்சம். டீ கடைக்காரனுக்கு வேணா லாபம் கிடைச்சிருக்கலாம். இவன் 1/2 மணி நேரத்துல ஒரு காசு புண்ணியமில்லா வேலையை செஞ்சிருப்பாங்க. அது மாதிரி வா பேசலாம்னு கூப்பிட்டா நல்ல மக்கள் சொல்வார்களாம், காலு இல்லைன்னா ஆமாலுனா வழக்கும் ஆமாலுக்கும்,
ஓ வேலைக்குரியது உனக்கு, நீ செஞ்சது உனக்கு, நான் செய்யறதுக்கான கூலி எனக்கு. ஆள விடுப்பா சலாம் அலைக்கும், சலாம் போட்டுவார்களா நபுத்தகில் ஜாகிலீன், இந்த வீணர்களோடு முட்டாள்களோடு நாங்கள் இருக்க மாட்டோம், அதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் உபயோகம் இல்லை அப்படின்னா ஒரு முஸ்லீம் அதை நிராகரிச்சு தூக்கி போட்டுற வேண்டியதான். உபயோகம் இருக்குதா பார்க்கணும், உபயோகம் இல்லையா தூக்கி கடாசிடலாம். அதே மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க ரொம்ப தெளிவா, சந்தேகமா இருக்கு உனக்கு, இது ஹராம்னு சொல்ல முடியல, இது ஹலால்னு தீர்ப்பளிக்க முடியல, டவுட் வந்துருச்சு, இது வீணானதுன்னு முடிவெடுக்க முடியல, பிறருக்கு கேடு செய்யறது முடிவெடுக்க முடியல, இது நிர்பந்தம் முடிவெடுக்க முடியல, இது ஹலாலு அப்படின்னு முடிவெடுக்க முடியல, இப்படியே புலம்புறியா, சந்தேகமா இருந்தா அதுலயும் கால் வைக்காத, அந்த காரியத்தையும் செய்யாத இஸ்லாம் சொல்லுது. டவுட் அங்கிட்டு இங்கிட்டு இருக்குதா, ஹலால் மாதிரியும் தெரியுது, ஹராம் மாதிரியும் தெரியுது, ஹலால் மாதிரியும் தெரியுதானேன்னு தின்னக்கூடாது. டவுட்டா இருக்குதா விலகிக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகத்தின் சாயல் உன் மீது பட்டு விட்டால், சந்தேகத்திற்குரிய காரியத்தை நீ செய்து விட்டால், தடுக்கப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு கூட நீ தயாராகிடுவாய், சந்தேகமானதை நீ இறங்கிறாத என்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு தகவல்களை சில அடிப்படைகள் உலகத்துக்கு சொல்லி தராங்க. திருமறை குர்ஆன் சொல்லுது, அந்த அடிப்படைகள் அனைத்தையும் வைத்து ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது திருமறை குர்ஆன் உலகத்திற்கு வல்ல இறைவனால் வழங்கப்பட்ட வேதம் தான் என்பதை கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இல்லாமல் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த வேதத்தை வழங்கி இருக்கிறான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ள முடிகிறது. இது நமக்கு போதுமானது. இது இறை வேதம் என்பது இதை விட பெரிய சான்றுகள் சொல்லப்பட தேவையில்லை, எந்த முரண்பாடும் இல்லை. அல்லாஹ் இது மாதிரி நீ இதுல டவுட் இருந்தா இது மாதிரி உன்னை கொண்டு வந்து காட்டுன்ட்டா, உலகத்தில் வர எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுது, எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது. இதை அனைத்தையும் வைத்து பார்த்தால் நம்ம உள்ளத்திலே ஆழமாக பதிகிறது, இது இறைவன் இறக்கி அருளி இருக்கிற வேதம் தான். இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இது உள்ள இருக்கிற தகவல் என்ன, அடுத்து திருமறைக்குள்ள நுழையணும். திருமறை எப்படி இறங்குச்சு, அதுல இருக்கிற நாம் ஆரம்பத்தில் சொன்னபடி வேறு பல தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ்